நீங்கள் ஆவடியிலிருந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் நகர் வழியாக வந்தீங்கன்னாக்கா ஆயில் சேரி என்ற இடத்துல இந்த லே அவுட் வந்து அமைச்சிருக்கேன் சார். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னாக்கா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன். எந்த பேசிங் உங்களுக்கு தேவையோ அந்த பேசிங்கில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மனைகள் வாங்கிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவங்க டேஸ்ட்டில் இஸ் டைலர் மேட் ப்ராப்பர்ட்டி. அவங்க எந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்களோ அந்த டிசைனில் அந்த மாடலில் அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். இப்போ ஆவடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் நீங்கள் வாங்கினாவே இன்றைக்கி 70 லட்சம் ரூபா ஆகுது சார். இப்போ 70 லேக்ஸ் ஆகுது சார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மனையோட வீடு சேர்த்து உங்களுக்கு 68 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடா சார்? இந்த வீடு இப்போ இந்த விளம்பரம் பார்த்துட்டு வரவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத, யாரும் கொடுக்க முடியாத விலையில நாங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். பெஸ்ட் ஆஃபர் காத்துட்டு இருக்கு. வணக்கம் நேயர்களே, சென்னை ஆவடி மாநகராட்சி பகுதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல 2 BHK அபார்ட்மெண்ட் விலையில 2 BHK தனி வீட்டையே தராங்க மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். ஆவடி காமராஜர் நகருக்கு பக்கத்துல இவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிற CMDA அண்ட் ரேரா அப்ரூவ் கொண்ட ரெயின்போ கார்டன் மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட சேல்ஸ் டைரக்டர் திரு கார்த்திகேயன் அவர்களோட நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நம்ம ஆவடி கார்பரேஷன் லிமிட்ல வந்து ஒரு சைட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. சைட்டுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேகமாக போயிட்டு இருக்குது. நம்ம சைட்டு வந்து கரெக்டாக எங்கே சார் இருக்குது, எப்படி வரணும் சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சியில் உட்பட்ட ஒரு பகுதி சார். நீங்கள் ஆவடியிலிருந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் நகர் வழியாக வந்தீங்கன்னாக்கா ஆயில் சேரி என்ற இடத்துல இந்த லே அவுட் வந்து அமைச்சிருக்கேன் சார். இந்த ஊர் பேர் வந்து ஆயில் சேரி அப்படின்றது இந்த ஊருடைய பேர். இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் இந்த மனை அமைச்சிருக்கேன். சைட்லேருந்து கரெக்டாக 300 மீட்டரில் பஸ் ஸ்டாப் இல்லையா? ஆமாம் சார், பஸ் ஸ்டாப். ஒரு அவுட்டர் ரிங் ரோடு சார்? சார் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் தான் சார். எக்ஸாக்டாக கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் சார்? ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னாக்கா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். பூந்தமல்லியிலேருந்து வரவங்க பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து 2 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு வந்துடலாம். சரி, அந்த அளவுக்கு கனெக்டிங். வேறு பட்டாபிராம் சார்? பட்டாபிராமன்லேருந்தும் இந்த வரத்துக்கான வழி இருக்குது சார். இதுக்கு பட்டாபிராமனில் இப்போ டைட்டில் பார்க்கும் இருக்குது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. 5 கிலோமீட்டர் பட்டாபிராமன், கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் பட்டாபிராமன் போது அங்கேருந்தும் நீங்கள் சைட்டுக்கு வரலாம். ஓகே. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி. சரி சார். சார் நம்ம வந்து சைட்டுக்குள்ள போயிடலாம். அடுத்து இது வந்து என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? என்ன சைஸ்ல இருந்து இருக்குது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா CMD அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு 2 அப்ரூவ்டுமே இருக்குது சார். இது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 120 மனைகளாக பிரிச்சிருக்கும். 120 பிளாட் மொத்தம் 120 மனைகள் இருக்குது. இதில் எல்லாமே உங்களுக்கு சைஸபிள் பிளாட் தான் சார். உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 சதுரடி வரலும் மனைகளாக பிரித்து அமைச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ எல்லா பேசிங் இருக்குல்ல சார்? சார் எல்லா பேசிங்கும் அவைலபிள் இருக்குது. இது ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டு இருக்குது. எல்லா பேசிங்கும் டீல் அவைலபிள் இருக்குது. கார்னர் சார்? கார்னர் கூட அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பிடிச்ச பேசிங் வாங்கிக்கலாம் இல்லையா? எந்த பேசிங் உங்களுக்கு தேவையோ அந்த பேசிங்கில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மனைகள் வாங்கிக்கலாம். சரி சார். சார் நம்ம ரோட்லாம் பார்த்தே நல்லா அகலமாக போட்டிருக்கீங்க. சைட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். கேட்டட் கமிட்டி மாதிரி சார்ஜஸ் கிடையாது. இதுக்கு காம்பவுண்ட் போட்டு இருக்கும். அது இல்லாமல் கேட் இருக்கும். 30 ஃபீட் ரோடு, ப்ராட் ரோடு தான். எல்லாமே ப்ராட் ரோடு தான் இருக்கும். மனைகளை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பாடி கார்ட் மாதிரி பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணியிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மனைகளுடைய அளவெல்லாம் மெஷர் பண்ணி போட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்கும். ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா எவ்ரி உங்களுக்கு 24/7 உங்களுக்கு வந்து பகலாகவே இருக்கக்கூடிய அளவு இருக்கும். EB லைனும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வீடு கட்டுறீங்க, நீங்கள் EBயில் அப்ளை பண்ணி லைன் வாங்கணும் அவசியம் கிடையாது. EB லைன் சைட்டுக்குள்ளேயே இருக்குது. எல்லா வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 30 ஃபீட்டில் வாட்டர், நல்ல ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும். அப்படியே குடிக்கலாம் இல்லையா சார்? அப்படியே குடிக்கலாம். சரி சார். சார் நான் உள்ளே பார்க்குறேன் சார், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. நீங்களும் வந்து வீடாக கட்டி கொடுக்குறீங்களா? எஸ் சார். நம்முடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மனைகள் வாங்குறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவங்க டேஸ்ட்டில் இஸ் டைலர் மேட் ப்ராப்பர்ட்டி. அவங்க எந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்களோ அந்த டிசைனில் அந்த மாடலில் அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். அதுக்கு பேங்க் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ கஸ்டமர் வந்து பிளாட்டை பார்த்து ஓகே பண்ணால் போதும் இல்லையா? போதும். அவங்க வீடு கிரகப்பிரவேசம் வரைக்கும் நம்ம கூட நிற்கிறது. அவங்க பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துருவீங்க? அவங்க பட்ஜெட்டில் நம்ம பண்ணி தரோம். சரி சார். சார் இப்போ வர்ற வழியே பார்த்து நம்ம ஆவடியிலேருந்து வரும்போது நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குது? எஸ், நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. இப்போ ஆவடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் நீங்கள் வாங்கினாவே இன்றைக்கி 70 லட்சம் ரூபா ஆகுது சார். இப்போ 70 லேக்ஸ் ஆகுது சார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மனையோட வீடு சேர்த்து உங்களுக்கு 68 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடா சார்? இந்த வீடு இதோடைய 893 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஒரு 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த 2 பெட்ரூம் ஹவுஸ் டியூப்ளஸ் டைப்பில் உங்களுக்கு 68 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தரோம். ஓ, அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸோட கம்மியாக? அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ் விட கம்மி. அப்பார்ட்மெண்ட் விலைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தரோம்.
இதில் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்னாங்க, அவங்க கிடைக்கிற ரேட்டில் அவங்களுக்கு லேண்டுடைய காஸ்ட் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, அவங்க டேஸ்ட்டில் அந்த வீடு அமைச்சு கொடுக்குறோம். குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருது. ஓகே, கஸ்டமர் வந்து பார்த்து கட்டிக்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ இஸ் டைலர் மேட் ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட ஆட்கள் இருக்காங்க. நம்ம வந்து பேங்க் லோனோட அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வந்து வாங்குறாங்க, எத்தனை மாதங்களில் வந்து ஒரு தனி வீடாக கட்டி கொடுக்குறீங்க சார்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுலேருந்து ஒரு 5 மாதத்தில் அவங்களுக்கு வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். 5 மாதம் கட்டி கொடுத்துருவோம். 5 மந்த்தில் அவங்களுக்கு வீடு வேணும்னா வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சார், இப்போ வந்து இந்த சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிளாட் வந்து வாங்குறாங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கும்? அஃப்கோர்ஸ் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவடின்றது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளேஸாக இருக்குது சார். உங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து பூந்தமல்லி சிங்கிள் ரோடு இருந்தது. இப்போ ரோடெல்லாம் டெவலப் பண்ணி டபுள் ரோடாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் உங்களுக்கு அம்பத்தூரில் இருந்து டில் பட்டாபிராமன் வரைக்கும் மெட்ரோவும் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. மெட்ரோவும் வருது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஹப்லாம் இந்த பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பட்டாபிராமில் டைடல் பார்க் அப்படின்ற ஒரு கம்பெனியும் இப்போ வந்துருக்கு சார். ஸோ அதனால் மைக்ரேட் பீப்புள் எல்லாருமே இப்போ வந்து ஆவடி இந்த பெல்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இடம் வாங்கிட்டு இருக்காங்க சார். ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்குது. சரி சார், இப்போதைக்கு மெட்ரோ வந்து கரெக்டாக வந்து பூந்தமல்லி வரைக்கும் இருக்கு இல்லையா? எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு பூந்தமல்லியிலேயே மெட்ரோ இருக்குது. ஃபியூச்சர் மெட்ரோ வந்து ஆவடிக்கு வரப்போகுது. ஆவடி வரப்போகுது சார். பக்கத்தில் என்னென்ன ஸ்கூலு காலேஜஸ் சார் இருக்குது? சார், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுதர்சன் வித்யாசனம் இருக்குது. அது அப்புறம் இந்த மாதிரி நிறைய கான்வென்ட்ஸ்லாம் இந்த நியர்பையில் இருக்குது சார். காலேஜஸ் எடுத்திங்கன்னா மகாலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது மாதிரி மெடிக்கல்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சவிதா டென்டல் காலேஜ் இருக்குது. சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போனோம்னாக்கா நமக்கு வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதை சுற்றி இருக்குது சார் ஆவடி. சரி சார். சார், நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார்? இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியர்பையில் பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குற கம்பெனி நம்ம கம்பெனி தான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் சொல்லியிருக்கிற ரேட்டு 3600 சொல்லியிருக்கோம். 3600 சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 28 லட்ச ரூபாயிலிருந்து இங்கே மனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிளாட் வந்து இங்கே வந்து 28 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதில் பெஸ்ட்டாக நம்ம ரேட்டும் இப்போ கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஆயுத பூஜை விஜயதசமி வரதுனால ஒரு ஆஃபர் வச்சுருக்கோம். இப்போ இந்த விளம்பரம் பார்த்துட்டு வரவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத, யாரும் கொடுக்க முடியாத விலையில் நாங்கள் இப்போ கொடுத்துட்டு பெஸ்ட் ஆஃபர் காத்துட்டு இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா அவங்க பிலீவ் பண்ண முடியாது, நமக்கு 3600 சொன்னாங்களே இவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்களேன்னு ஆச்சரியப்படுற விலைக்கு இப்போ கொடுத்துட்டு. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளாட் பை பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம் அவங்க எவ்வளோ வச்சுருக்கணும் சார்? இப்போது நம்ம வந்து எலிஜிபிள் கஸ்டமருக்கு 80% வரும் பிளாட்டுக்கே லோன் வாங்கி தரோம். ஒரு எக்ஸாம்பிள் அவங்க 20% போது கையில் ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். ஒரு நார்மலாக ஒரு இடம் வாங்கிக்கலாம், ஒரு மனையை வந்து வாங்கலாம். சரி சரி. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வில்லா கேட்குறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் 90% வரலும் லோனு த்ரோ பண்ணி தரோம். பிளாட்டுக்கு 80% வச்சா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 90% வரலும் தரோம். சோஃபார் அவங்களுக்கு அதில் ஒரு 8 லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னும் போது மனையை பதிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 8 லட்ச ரூபாய் கையில் இருந்தாலே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவங்களால பண்ண முடியும். ஓகே, ஒரு 5 லேக் இருந்தால் இடம் வாங்கிக்கலாம். ஒரு 8 லட்ச ரூபாய் இருந்தாக்கா தனி வீடே கட்டிக்கலாம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.